தற்போது ப்ளூம்பர்க் பில்லியனர் இண்டெக்ஸ் என்ற ஊடகம் தற்போது உலக பணக்காரர்கள் பட்டியலை 2 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் பணக்காரர்கள் யார் யார் என்பது குறித்த தகவல்களை தான் தற்போது வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே பங்கு சந்தைகளில் பல முறை பெரும் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, சில முறை ஏற்றங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் பொதுவாக இந்திய பங்கு சந்தைகளில் பெரும் சரிவுகள் தான் ஏற்றிருக்கின்றன. ஆனால் எத்தனை ஏற்ற இறக்கம் வந்தாலும் இன்றைய தேதியில் உலகின் நம்பர் 1 பணக்காரராக தொடர்ந்து இருப்பவர் இலான் மஸ்க் தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த அளவுக்கு அவருடைய சொத்து மதிப்பு உயர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலைமையில் மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. என்றால் இலான் மஸ்கின் தற்போதைய சொத்து மதிப்பு $397 பில்லியன். $1 பில்லியன் என்பது கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய். இன்றைய தேதியிலே 9,000 கோடி ரூபாய் $1 பில்லியன் என்றால், அப்படி என்றால் $397 பில்லியன் என்றால் நாமளே கணக்கு செய்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு வரும் என்று இந்த ப்ளூம்பர்க் பில்லியனர் இண்டெக்ஸ் கொடுத்த தகவல். ஆனால் இவ்வளவு கோடீஸ்வரராக அவர் இருந்தாலும், முதல் கோடீஸ்வரராக இருந்தாலும், அவர் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை இழந்த மதிப்பு, அதாவது சொத்து மதிப்பு எவ்வளவு இழந்திருக்கிறார் என்றால், சரிவு பங்கு சந்தையில் எவ்வளவு சரி என்றால் கிட்டத்தட்ட 3,4 லட்சம் கோடி ரூபாய். இந்த 50 நாட்களில் மட்டும் 3,4 லட்சம் கோடி ரூபாயை இழந்திருக்கிறார் இலான் மஸ்க். அவ்வளவு சரிவு ஏற்பட்டும் 3,4 லட்சம் கோடி ரூபாய் அவர் இழந்திருந்தாலும் தற்போதும் $397 பில்லியன் உலகின் நம்பர் 1 பணக்காரராக இருக்கிறார் இலான் மஸ்க். அவருக்கு அடுத்தபடியாக யார் இருக்கிறார் என்று பார்ப்போம். 2வது இடத்தில் மார்க் ஜுகர்பர்க், அதாவது பேஸ்புக் மெட்டா நிறுவனத்துடைய அதிபர், $245 பில்லியன். எந்த அளவுக்கு முதல் 2 இடங்களுக்கு வித்தியாசம் என்று பாருங்கள். ஆனால் 2க்கும் 3க்கும் கடும் போட்டி. ஜெஃப் பீசோஸ், அவர் அமேசான் நிறுவனத்துடைய தலைவராக இருப்பவர், $243 பில்லியன். மீண்டும் சொல்கிறேன், $1 பில்லியன் என்பது கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கு சமம். அப்படி என்றால் 245 இன்டு 9,000 பில்லியன், 9,000 என்று போட்டால் இந்திய மதிப்பிலே வந்துவிடும். அதற்கடுத்தபடியாக 2, 3 பார்த்தோம். அடுத்த பட்டியலில் இருப்பது யார் என்று பார்த்தால் பில் கேட்ஸ். அதாவது பில் கேட்ஸ் உலகின் பணக்காரர் பட்டியலே 4வது இடத்திலே பில் கேட்ஸ் இருக்கு. ஆனால் மொத்தமாக 6வது இடம் என்றுதான் போட வேண்டும். 4வது இடத்திலே தெரிந்த முகம் என்பதால் இங்கு போட்டிருக்கிறோம். பில் கேட்ஸ்க்கு முன்பாக நாம் பார்த்துக்கிட்டால் 2 பேர் இருக்கிறார்கள். ஒரேக்கல் நிறுவனத்துடைய அதிபராக இருக்க லாரி எலிசனும், LVMH சேர்மனாக இருக்கக்கூடிய பெர்னார்ட் ஆர்னால்டும் இருக்கிறார்கள். அதற்கு பின் பில் கேட்ஸ் 169 பில்லியன் இருக்கிறார். இந்திய அளவிலே முகேஷ் அம்பானி 87.7 பில்லியன் இந்திய அளவில் முதல் பணக்காரராக இருக்கிறார். ஆனால் உலக அளவில் அவருடைய இடம் என்னவென்று பார்த்தால் முகேஷ் அம்பானிக்கு 17வது இடம். உலக அளவிலான கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 17வது இடத்தில் தான் முகேஷ் அம்பானி இருக்கிறார். ஆனால் இந்திய அளவில் முதல் இடத்தில் இருக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு $87.7 பில்லியன். $1 பில்லியன் 9,000 கோடிக்கு சமம். அப்படி என்றால் $87.7 பில்லியன் என்று கணக்கிலே வருகிறது. அவர்களுக்கு அடுத்தபடியாக யார் யார் இருக்கிறார் என்று பார்த்தால் கௌதம் அதானி. அதானி கிட்டத்தட்ட $66.8 பில்லியன் சொத்துடன் உலக அளவிலே 23வது இடம், இந்திய அளவிலே 2வது இடத்திலே இருக்கிறார். ஆனால் கௌதம் அதானியின் சொத்துக்கள் பெரும் சரிவை கண்டிருக்கின்றன. எப்படி என்றால் கிட்டத்தட்ட அவர் 1 லட்சம் கோடியை இழந்திருக்கிறார். இந்த மாதத்துடைய ஜனவரி மாதத்திலிருந்து இன்றைய தேதி வரை 1 லட்சம் கோடியை இழந்திருக்கிறார் பங்கு சந்தையின் மூலமாக. உலக அளவில் 2வது இடம் அவருக்கு தான். பங்கு சந்தையில் பெரும் இழப்பை சந்தித்த முதலாவது நபர் இலான் மஸ்க். அவர் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடியை இழந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் இருப்பவர் கௌதம் அதானி. அவருடைய சரிவு, பங்கு சந்தையில் சரிவு 1 லட்சம் கோடி. எனவே சரிவுகளில் 2வது இடம். ஆனால் பணக்காரர்கள் பட்டியலிலே அவர் இருக்கும் இடம் என்று பார்த்தால் 23ஆம் உலக அளவிலே. அதற்கு பிறகு தமிழகத்தை சேர்ந்த ஷிவ் நாடார், HCL நிறுவனத்தின் உரிமையாளர் ஷிவ் நாடார் 38.6 பில்லியன் அடுத்த இடத்தில் இருக்கிறார். எனவே இவர்கள் தான் உலக அளவிலே தற்போதைக்கு மிக பெரும் கோடீஸ்வரர்களாக, இந்திய அளவிலே கோடீஸ்வரர்களாக இருக்கிறார், மிக பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இலான் மஸ்க் தற்போது மிகப்பெரிய அளவில் ட்ரம்புடன் கை கோர்த்து அவருடைய வலதுகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது ட்ரம்பே சொல்கிறார். இருப்பினும் அவருக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் இன்னமும் முதலிடத்தில் அவர்தான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் 50 நாட்களில் 3 லட்சம் கோடி பணத்தை இழந்திருக்கிறார் இலான் மஸ்க். ஆனால் மஸ்க் போல் அதானிக்கும் 1 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டாலும் இருவருமே அந்த கோடீஸ்வரர் பட்டியலிலே தகுந்த இடங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நிக்கிதா.